சென்னை அசோக் நகரில் நிலவொளி டிரஸ்ட் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சென்னையில் நிலவொளி டிரஸ்ட் ஜெனரல் சார்பில் நலிவுற்ற ஏழை எளியவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் அமைப்பின் தலைவர் புனிதவள்ளி தலைமை வகித்தார். கவிஞர் முத்துராமன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். இந்து பார்வை ஆசிரியர் பிரேம் சாகர் பள்ளி மாணவர்களுக்கான அறிவு திறன் குறித்து கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்தினார். முன்னதாக மங்களவாதிய நிகழ்ச்சியுடன் தொடங்கிய இந்த விழாவில் காவல்துறை உதவி ஆணையாளர்கள் பிராங்க் டி ரூபன், ராஜசேகர், சமூக ஆர்வலர் MS நித்யானந்தம், பத்திரிகையாளரும் தூய்மை பாரதம் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளருமான VS ராமன், ஸ்ரீ சாய் இல்லத்தின் இயக்குநர் ஜெயலட்சுமி, சட்ட போராளி ரவி ஆகியோர் நிலவொளி டிரஸ்ட் சமூக பணிகளும் அதன் மூலம் பயன்பெறும் பயனாளிகள் குறித்தும் அமைப்பின் தலைவர் புனிதவள்ளி அவர்களின் சமூக பாணிகள் குறித்தும் பாராட்டி பேசினார்கள். இந்த நலத்திட்ட உதவிகளில் தையல் இயந்திரம், பள்ளி மாணவர்களுக்கான நோட்டு, பேனா, பென்சில்கள், அன்னதானம் போன்ற பல்வேறு உதவி திட்டங்களும் வழங்கப்பட்டன. மேலும் நலிவடைந்த நாதஸ்வர கலைஞர்களுக்கு உதவித்தொகையும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தொழிலதிபர்கள் SK மணி, ரவிச்சந்திரன், ஊடக உரிமை குரல் பொதுச் செயலாளர் தமிழன் வடிவேல், கொளத்தூர் நண்பன் ஆசிரியர் சத்யா, நிலவொளி டிரஸ்ட் பொருளாளர் LK மூர்த்தி, செயலாளர் ராஜேஷ் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டவர்களுக்கு நிலவொளி டிரஸ்டின் தலைவர் புனிதவள்ளி தனது திருக்கரத்தால் பொன்னாடை போர்த்தி நினைவு கேடையும் வழங்கினார். தொடர்ந்து உடனுக்குடன் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நமது கொளத்தூர் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சோசியல் மீடியாக்களையும் ஃபாலோ பண்ணுங்க.